துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே உன் கண்ணீரை கண்டறைவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார் என் கண்ணீரை கண்டறைவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார் நீ கலங்காதே திகையாதே நீ கலங்காதே திகையாதே இயேசு நானே உன் பரிகாரி ஏழைகளின் உபகாரி நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தஞ்சமே இயேசு வண்டை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே ஹல்லேலூயா. இது வந்து என்னது வீடியோவா என்னது இது ஹல்லேலூயா. இந்த செம்மஞ்சேரியில எலிமன் நகர்ல கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் மெய்யான தெய்வம். அவர் ஏற்றுக்கொண்ட அழிவில்லாத சொர்க்கத்துக்கு போலாம். அவர் ஏற்றுக்கொள்ளாம அவருடைய வழியில நடக்காம நாம் செத்தா நிச்சயமா நரகத்துக்கு போவோம். ஏன்னா நரகமா சொர்க்கமா என்று கேட்டாக்கா கண்டிப்பா நம்ம சொர்க்கத்துக்கு போற பிள்ளைங்களா மாறணும். ஏன்னா நான் மெட்ராஸ்லயே பிறந்து வளர்ந்து மயிலாப்பூர்லயே பிறந்து வளர்ந்து நான் ஒரு குடிகாரனா இருந்தேன். கெஞ்சாட்சியில் குடிகாரனா இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டி அடிச்சு துன்பப்பட்டு நான் இனி வந்து பெயிண்ட் வேலை தான் செய்யறேன். பெயிண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இந்த ஊழியத்தை நான் செய்யறேன். நான் எதுக்காக தெரியுமா? அவர் வருகையில நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். இந்த பூமியில பார்க்கறதுலாம் கல்லு மண்ணு. இந்த கல்லு மண்ணுக்கு திருடி புடி சொல்லி கொள்ளடிச்சு ஏமாத்தி கொலை பண்ணி விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி கலகம் பண்ணி எல்லாத்தையும் சம்பாதிச்சு இந்த கல்லு மண்ணு வீடு கட்டுறதுக்கு பெரும் பாடாயிடுச்சு. நமக்கு வயசே ஆயிப்போச்சு. நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த வயசுல ஒரு பூர்த்தி ஒரு வீடு கட்டி முடிக்க முடியல. ஒரு நல்ல இடத்துல வேலையும் கிடைக்கல, நல்ல இடத்துல வீடும் கிடைக்கல, நல்ல பொண்ணும் கிடைக்கல, நல்ல மாப்பிளையும் கிடைக்கல. இவ்வளவு பாவத்தை நம்ம செஞ்சுட்டு சொர்க்கத்துல சேர்த்துப்பாங்க. ஏசப்பா எப்படி சேர்த்துப்பாரு சொல்லுங்க? என் மனைவி நான் அன்னைக்கு அடிச்சேன். இவதான் என் மனைவி. இவனை நான் அடிச்சேன். மாரியாத்தா கோயிலு காளியாத்தா கோயிலுக்கெல்லாம் போனா எங்கேயுமே ஒரு பிரயோஜனமே இல்ல. அடிச்சு கண்ணை கலக்கல. தையில போட்டு காலையில இருந்து பார்த்தா 6 மணிக்கு காணும். என் கூட படுத்திருந்தோம். காலில காணும். எங்கதான் இவ போனான்னு சொல்லிட்டு பார்த்தா சர்ச்சில் ஒரு இந்த மாதிரி வயசான அம்மா கூட சேர்ந்து சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு ஏசப்பா நான் எந்தெந்த கோயிலுக்கு போன ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க மெய்யான தெய்வம் இந்த அம்மா சொன்னாங்க. நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். என் புருஷன் குடிக்க கூடாது, என்ன அடிக்க கூடாது, எங்களுக்கு நல்ல குழந்தை வெட்டி பிறக்கணும், எங்களுக்கு நல்ல வேலை வெட்டி கிடைக்கணும், என் புருஷனுக்கு வேண்டிக்கலாம். அன்னைக்கு இவ பின்னாடி போயிட்டு வந்து சர்ச்சில் நின்னுட்டு நான் வீட்டுக்கு போனேன். ஐயா அம்மா சகோதரன் சகோதரிங்க தயவு செய்து கேளுங்க. சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போனவனே வேண்டிக்கிட்டு வந்துட்டேன் மனசுக்குள்ள. சரி இவன் நல்லதுக்கு தான் வந்துக்கிறான். கோலத்துல குட்டியில போய் எங்க சாவல, நல்லபடியா தான் உயிரோட தான் இருக்கிறான், சர்ச்சை தான் வந்திருக்கான்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் படுத்துட்டேன். படுத்த உடனே என் மேல இருக்கிற ஒரு கெட்டாடி என்ன விட்டு வெளியே போச்சு. ஐயா பாருங்க, என்ன விட்டு கெட்டாடி போனது இல்லை, அண்ணில இருந்து குடிக்கிறது இல்ல, தப்பு பண்றது இல்ல. இயேசு மெய்யான தெய்வம் என்று அறிஞ்சுக்கிட்டேன். அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மெய்யான தெய்வத்தை தேடி போயிட்டு எனக்கு நல்ல பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு வச்சேன். அப்ப ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதித்து வேலை வெட்டியை கொடுத்தாரு. சொந்த வீடு கட்டணும். 2 பொண்ணு பிறந்தது. 2 பொண்ணு ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது, அது ஒரு பொண்ணு நல்லா கட்டிட்டு இருக்குது. அப்போ 2 பொண்ணு பையன் பிராண்ட் அடிக்கிறான். இப்போ என் பேரன் 3 பேர் டாக்ஸ் கொடுக்குறானுங்க. இந்த சந்ததியை உருவாக்குறது கர்த்தர் தான். ஏன்னா நம்பி வந்த இயேசுவை ஏத்துக்கிட்டேன். நல்ல வேலை கிடைச்சது, வீடு வாசல கட்டி முடிச்சாச்சு. அப்புறம் நல்ல பிள்ளைங்க படிக்க வச்சாரு, டிகிரி முடிச்சாங்க. எல்லா பிள்ளைங்களும் டிகிரி முடிச்சாங்க. 2 பொண்ணுக்கு வீடு விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னைக்கு உங்க முன்னாடி தெருவில் நின்று இயேசப்பா பத்தி சொல்றேனாக்கா அந்த இயேசு மெய்யான தெய்வம். அவர் ஏற்றுக்கொண்ட அழிவில்லாத நித்திய ஜீவன்.
அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. தயவுசெய்து ஏதோ ஒரு நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறோம், நீ ஏதோ உங்களுடைய காலத்தை நீங்க யோசிச்சு பேசிட்டு இருக்காதீங்க. இதை கொஞ்சம் காதுல வாங்கி பாருங்க. மெய்யான தெய்வம் இயேசு, அழிவில்லாத சொர்க்கம் நமக்கு கிடைக்கலன்னா இயேசு ஏத்துக்கிட்டோம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிச்சு கொல்லப்பட்டாங்க. ஆனா 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அந்த சொர்க்கத்துக்கு நீங்க நானும் போனோம்னாக்கா இயேசு ஏத்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு போனா மட்டும்தான் கண்டிப்பா சொர்க்கமாக்கிய பரலோகத்துக்கு போக முடியும். அந்த பரலோகத்துக்கு தான் நமக்கு வாழ்க்கை. இந்த பூமி கொஞ்ச நாள் வாழ்க்கை. இது 70 80 100, அந்த 100 வயசுக்கு மேல யாராலையுமே உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா எலும்பு சுருங்கிடும், வளைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிடும். இருந்தாலும் வேஸ்ட் தான். இப்ப யாரும் வர முடியாது. யாரும் மனஸ்தாபப்பட்டு நம்ம வேலை செய்ய தேவையில்லை. ஆனா அழிவில்லாத சொர்க்கத்துக்கு போறோம்னாக்கா இயேசு ஏத்துக்கணும்னாக்கா அருகில் உள்ள சபைக்கு போகணும். பசுத்த சுந்தர சபை ஒண்ணு இருக்கு. அந்த சபைக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அழிவில்லாத சொர்க்கத்துக்கு கொண்டு போற ஒரே இடம் எதுனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரே சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாம சொர்க்கத்துல ஒருத்தரும் வர முடியாதுன்றாரு. சொர்க்கத்துல என்னது? தங்கமயமான மாளிகை, வெள்ளிமயமான ரோடு. அந்த இடத்துல 1000 வருஷமா ஆண்டரோட நித்திய காலத்துல வாழணும்னா நம்ம ஆலயத்துக்கு போகணும். இயேசு ஏத்துக்கிட்டோம், ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கம்னா சும்மா கிடைக்காதுங்களே. பக்கத்து வீடு அக்கத்து வீடு மாதிரி சும்மா கிடையாது. அந்த அக்கா வீட்டுல கொஞ்சம் கஞ்சி கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, குழம்பு கிடைக்குமா நம்ம போற மாதிரி அங்க கிடையாது. சொர்க்கன்றது மகா பரிசுத்தம். அந்த பரிசுத்தமான ஆலயத்துல இயேசு ஏத்துக்கிட்டா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு நம்ம ஆவி போவோம். நம்ம சரீரம் மண்ணுக்கு போவோம். ஒண்ணு எரிப்பான் புதைப்பான். நம்ம அப்படி புதைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு நியாய தீர்ப்புல நரகத்துல போகாதபடிக்கு நீங்களும் நானும் சொர்க்கத்துக்கு போகணும்னா, அந்த பரலோகமாகிய சொர்க்கத்துக்கு போனா இயேசு ஏத்துக்கணும், ஞானஸ்தானம் பெறணும், சர்ச்சுக்கு வாரம் போகணும். அவர் வருகையில நம்மளை உயிரோடு ஏத்துட்டு போயிடுவார் ஆண்டவர். ஏன்னா அவ்வளவு ஒரு பரிசுத்தமான தெய்வம். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை காட்டிலும் சொர்க்கத்துக்கு போகணும். குடின்னு குடிச்சு செத்து போறதை விட நம்ம குடியிலிருந்து மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பினாதான் பரலோகமாகிய சொர்க்கத்துக்கு போக முடியும். அன்பு சகோதரிகளே, சகோதரனே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலேயே இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர். அவர் கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரிய வச்சார், ஊமையை பேச வச்சார், மொடனை நடக்க வச்சார், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், உதரப்போக்கா இருந்த ஸ்திரியை குணமாக்கினார், கூனியை நிமிர வச்சார், செத்து போன வாலிப பெண்ணை உயிரோடு எழுப்பினார், செத்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார், பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரங்களை கொடுத்தார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் இயேசு. அந்த இயேசு என்ற நாமம் சொன்னாதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு ஓடும். இல்லைன்னா பிசாசோட ஐக்கியமா இருந்து செத்து நரகத்துக்கு போறதோட பிசாசை விட்டு விலகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவனத்தில் நீங்க வரும்போதுதான் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவார், உங்க சந்ததிகளை பரிசுத்தப்படுத்துவார். உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா மாறுவாங்க. எல்லாம் பேர் பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் அறிவும் ஞானத்தையும் புத்தியும் நல்ல தெரிஞ்ச வரங்களை வல்லமை தருவார். ஏன்னா இயேசு அத்தனை கொடுக்கிறவர். அந்த பரலோகமே அவருடையதுதான். அந்த பரலோகமாகிய சொர்க்கத்தில் அவர் வாழ்கிறார். நீங்களும் நானும் இந்த மண்ணான பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண்ணான பூமியில வாழும் போது இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகணும், இயேசு ஏத்துக்கணும், அவர் பைபிள் படிச்சு பாஸ்டர் சொல்றதை கேட்கணும். அவர் காசு கேட்கலாமா, பணம் கேட்கலாமா, நகை கேட்கல, அவர் படிச்ச பூமியில இருக்கிற எந்த பொருளும் கேட்கல. இது எல்லாம் ஒரு குப்பை. இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்காது. ஒரு பூமி எதிர்த்து வந்தா எல்லாம் அழிஞ்சிடும். ஒரு சுனாமி வந்தா எல்லாம் மறைஞ்சிடும். வாரத்துல 100 நாள் மழை விட்டாருனாக்க எல்லாம் முழுகிடும். ஆண்டவர் மெய்யான தெய்வம். அவர் ஏன் காத்திருக்கிறார் தெரியுமா? இன்னும் என் பிள்ளைங்க என்னை ஏத்துவாங்களா, என் சர்ச்சைக்கு வருவாங்களா, ஆலயத்துல வந்து என் வார்த்தை கேட்பாங்களா, என்னுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் பெறுவாங்களா என்று அங்கலாய்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதே மனிதனா இருந்தாக்கா நீ பெரியனா நான் பெரியனா அழிச்சு மண்டையை உடைச்சு செத்து போயிடுவானுங்க. ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரு. என் பிள்ளைங்களா மனம் திரும்பி சர்ச்சைக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும்னு காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அடம்பிடித்து, சில பிள்ளைகள் அடம்பிடித்து வாழ்கிறது போல நீங்களும் அடம்பிடித்து சபைக்கு வராத வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது இல்லை, நீங்களே கற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இந்த பூமி ஒரு நாள் அழிஞ்சிடும். பூமியில் உள்ள ஒரு பொருட்களை நம்ம வணங்கினாக்கா ஒரு நாள் பூமி அதிர்ச்சியில எல்லாம் கொட்டி போயிடும். கொட்டி போன பொருளை வணங்கி நான் பாவத்தை செஞ்சுட்டேனே என்று வைத்தியை வாங்கி அழிச்சு புலம்புற காலம் வரப்போகிறது. ஆண்டவர் வருகை சமயமாய் போச்சு.
அப்படிப்பட்ட உலக பொருட்களை வழங்குறதை விட்ட உயிரோடு உங்களுக்கு எனக்கு உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார். நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்க வீட்டில் நீங்க கேட்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னார், கேளுங்கள் தரப்படும், கேட்கிறவன் தான் எவனை பெற்றுக் கொள்ள முடியும். தம்பி கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க, தம்பி தண்ணி கொடுப்பான். கேட்கிறனாக்கா எனக்கு தான் தாகம். அதே போலதான் ஆண்டவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும், ஆண்டவரே என் வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி ஞானத்தை கொடுங்க, பைபிள் ஞானத்தை கொடுங்க, என் வாலிப பெண்ணுக்கு திருமணம் நடக்கும், நல்ல மாப்பிள்ளை கொடுங்க, பண தேவையில சந்திங்க, என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க, நல்ல புத்தி தாங்க, குடி பழக்கத்துல இருந்து விலகி வரணும், கெட்ட நண்பர்கள் இருந்து விலகி வரணும். இதெல்லாம் பெத்த தாய் தகப்ப முட்டி போட்டு கேட்டாதான் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பாரு. சும்மா ஆசீர்வாதம் வராது. பெத்த தாய் தகப்பன்னு கீழ்படியல பிள்ளைங்க எப்படி கீழ்படியும்? நான் குடிச்சிருக்கும் போது என் பிள்ளைங்க எல்லாம் ஆண்டோட அன்பை சொல்லி சொல்லி சொல்லிதான் எந்த பழக்கம் நல்ல பழக்கத்தை வந்தாங்க. உண்மையாகவே சொல்ற மெய்யான தெய்வம் இயேசு அவர் ஏத்துக்கிட்டாக அவங்க பிள்ளைங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜீவிக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். கேட்டது அத்தனை தருவார். தருகிற ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஆலயத்தில் உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்கள் மேல் இருக்கிற எல்லா அசுத்த அவைகள் தோற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பிசாசு, பில்லி சோனியம், செய்வின கட்டு, மந்திர கட்டு, இதுல இருந்து எல்லாத்தையும் விடுதலையாக்குற ஒரே ஒரு தெய்வம் இயேசுதான். ஏன்னா ஆலயத்துக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம இருக்கிற ஆவி வெளியில போகும். அப்பதான் நமக்கு உணர்வு தெரியும். ஐயோ இதுவரை இத்தனை வருஷமா நான் குடிச்சிருந்தேனே, என்னால என் பிள்ளை கெட்டானே, என் மருமகன் கெட்டானே, என் குடும்பம் எல்லாம் கெட்டு போச்சு என்று அப்பதான் மனதில் நீங்க நினைப்பீர்கள். ஏன்னா நீங்க பெற்ற தாய் தகப்பன் ஆலயத்துக்கு போகாம பிள்ளைங்க யாரும் திருந்த முடியாது. தயவு செய்து சொல்றேன், பெற்ற பிள்ளைங்களுக்காக அவங்க நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்லா அறிவா இருக்கணும், ஞானமா இருக்கணும், புத்தியா இருக்கணும், ஊர் மக்களுக்கு நல்லா உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெற்ற தாய் தகப்பன்மார்கள் கண்டிப்பா ஆலயத்துக்கு போங்க. சர்ச்சில் காசு பணம் கேட்க மாட்டாங்க, மனசதான் கேட்கிறேன். ஏசப்பா உன் மனசார என் மகனே என் மகளை வேண்டிக் கொள்ளுங்க, நான் தரேன். அதுதான் கேளுங்கள் தரப்படும். கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாலிப பிரயாத்துல நீங்க நானும் ஆண்டவர் ஏற்றுக்கணுன்றதுக்காகத்தான் தயவு செய்து உங்களுக்கு இந்த தெரு பிரசங்கம் பண்றோம். ஆண்டவர் எங்களுக்கு அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கார். உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நன்மை செய்வார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மீட்பை, கண்டிப்பாக பூமியிலிருந்து ஒரு மீட்பை தந்து சொர்க்கத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார். சொந்த பிள்ளைகளாக, அல்லது சொந்த மகனாக ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். எத்தனை காலம் தான் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க. பூமியில 2 மரங்களை வைத்திருக்கிறார், நன்மை தீமை. அது படக்கூடாது. ஒரு மரம் ஆப்பிள் சாப்பிட்டா உயிரோடு இருக்கும். அடுத்த மரம் அரளிக்காய் மரத்துல அரளிக்காய் சாப்பிட்டா வாழ்க்கையே காலி. ஏன்னா இது தீமை, இது நன்மை. 2 மரம் வச்சிருக்காரு. ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிள் போல தேவனுடைய வார்த்தை. ஆலயத்துக்கு போங்க, குடிக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க, வெத்தலை பார்க்காதீங்க, திருடாதீங்க, களவு செய்யாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, வேசித்தனம் பண்ணாதீங்க. இதெல்லாம் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. யாருமே சர்ச்சைக்கு வரதில்லை. இந்த அரளிக்காய்னாக்கா இந்த குடி பாட்டிலே எழுதப்படுது. குடியை கெடுக்கும், குடிச்சா உடல் நலத்தை கெடுத்து செத்து போயிடுவது எழுதிருக்குது. சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும் எழுதிருக்குது. ஆனா அதான் விரும்புறேன்னு சொல்லிட்டு அநேக ஜனங்க அதான் விரும்புறாங்க, போதும் வாழ்க்கை. ஆனா அரளிக்காயை போல வாழ்க்கையை வாழ்ந்தால் முடிவில் நரகம். பரிசுத்தமான ஆப்பிள் காயை சாப்பிட்டா புஷ்டி கண்ணெல்லாம் புஷ்டி ஆகிறது போல நீங்கள் உயிர் அடைந்து பரலோகமாக்கிய சொர்க்கத்துல சேருவீங்க. அதுதான் ஆலயம். நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற ஆலயம். நல்ல ஒரு பள்ளிக்கூடம் தான் ஒரு சர்ச்சு. இன்னைக்கு நம்ம பெத்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எதுக்காக? இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஒரு கலெக்டரா, ஒரு டிஎஸ்பியா, இந்த மாவட்டத்துக்கு ஒரு தலைவரா, நல்ல ஒரு வார்டு மெம்பரா, நல்ல ஒரு கவுன்சிலரா வரணும் நம்ம எவ்வளவு விரும்புறோம். டாக்டரா வரணும்னு அதே தாங்க ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு கேளுங்க. ஏசப்பா தாழ்மையா இருக்கிறவனுக்கு தான் கிருபைக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவரை போல ஒரு மகா பரிசுத்தர் யாருமே இல்ல. கேட்கறது அத்தனை தருவாரு. நம்ம தான் கேட்கிறவர்கிட்ட கேட்கல, உடம்பு வேஸ்டா போயிடுச்சு. நம்ம கேட்கிறவர்கிட்ட கேட்கணுங்க. இப்படியே எத்தனை காலம் வாழ்ந்து செத்து ஐயோ ஞாயிற்றுக்குள்ள நான் ஆண்டவருடைய வார்த்தை என் வாசல்லே நின்று சொன்னாங்களே, ஏசுதான் தெய்வம் சொன்னாங்களே, ஆண்டவரே நான் ஏத்துக்காம போயிட்டேனே, நான் நரகத்துல நெருப்புல துடிக்கிறேனே என்று நீங்க புலம்ப வேண்டாம், அழ வேண்டாம். அதுக்காக தான் இந்த தெருவுல ஒவ்வொரு தெருவா இயேசு கிறிஸ்து வார்த்தையை பிரசங்கமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு நீங்க சமீபமா இருக்கணும்னாக்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து என் சகோதர சகோதரியுடைய கால்களை பிடிக்காத பைய நான் கேட்கிறேன். ஆண்டவர் அவ்வளவு ஒரு நல்ல தெய்வங்க. நீங்க எதை கேட்டாலும் அப்படியே தருவாருங்க. அதுதாங்க அவர் பரிசுத்தமான தெய்வம். அவர் தப்பான காரியத்துக்கு போவான்றாரு, நன்மையான காரியத்தை தேடி வாழ்ந்தாரு.
அதுதாங்க நன்மையான இயேசு கிறிஸ்துக்கு போங்க. அது பரிசுத்தமான தேவனுடைய ஆலயம். அவர் மீட்பரா இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த 9 மக்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே சொல்றேன்ப்பா. உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஜனங்கள் கேட்டிருக்காங்க. தயவாய் அவர்களை மன்னிங்க, அவர்களை ரட்சிங்க. நீ அப்படியே செய்யப்படுற கர்த்தரை இந்த தெருவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில சிறிய ஜெபத்தை நம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். ஐயா சபை அட்ரஸ் அவர் சொல்லுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மகா சுதந்திர சபை பக்கத்தில் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறவங்க. தெருவில் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சபைக்கு வாங்க. பேசுனா நம்முடைய எழுமுகான் நகரில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும். அனைவரும் சேர்ந்து பாகுபாடின்றி சபை எழுப்புதலுக்கு மாத்திரமில்லை, அனைவரும் நல்லா இருப்பதற்காக சபையை தேடி வாங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கிருபையாக இருப்பீங்க. அவரோட தொழில் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். இவன் நாம ஆசீர்வதிப்பாங்க. நீர் என்னை தேடி வராதிருந்தால் மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். வேலை நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடி வந்தீர். சொந்தம் பந்தம் நாடவில்லை என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால்
சாக்லேட் வந்து கொடுக்காம போயிட்டு பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் வேணும். அழிந்திருப்பேன் பிஸ்கெட் வாங்கிட்டு கொடுக்கலாம் இங்கே இருந்த பசங்களுக்கு கவனியாக கட்சி இந்த கடை இங்கே இருக்குது. இது டிவியா வீடியோவா? வீடியோவா போட்டுட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன்.